Good morning, dear aspirant. So, TNPSC-க்கும் இந்த இயர் நிறைய வேக்கன்சிஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் கண்டினியூஸ் ஆயிருக்கு. யூபிஎஸ்சிக்கும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அண்ட் வேக்கன்சிஸ் வரப்போகுது. ஸோ நமக்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக 20-30% கொஸ்டின்ஸை நம்ம கையில் இருக்குன்றதை நம்பலாம். ஸோ வித் தட் நோட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸை வெரி ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் வேல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு February 1 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன முக்கியமான இஷ்யூ அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. The first news is warehouse fire exposes systematic encroachment on Kolkata's critical wetland. கொல்கட்டால ரிபப்ளிக் டே அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபயர் எக்ஸ்போசஸ் 25 பேர் வந்து இறந்திருக்காங்க. என்னன்னா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்க இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ப்ராப்பரான ரெகுலேஷன் இல்லை அப்படிங்கிறது முக்கியமா. அது எங்க அப்படின்னா ராம்சார் லிஸ்டடான ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்ட். அப்ப ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்டை பத்தி நம்ம ஜியாகிரபிக்கலா படிச்சுக்கணும். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து என்னன்னா இக்காலஜிக்கலா ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணல, அர்பன் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வார் ஹவுஸ். இந்த வார் ஹவுஸ்ல பெருசா ஃபயர் நடக்குது. இது எங்கன்னா ஈஸ்ட் கொல்கட்டால அனந்தபூர்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இதுல இறந்திருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. முக்கியமா எங்க நடந்திருக்கு, ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவான ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்ட்ல நடந்திருக்கு. ஸோ அப்ப இல்லீகலா கமர்ஷியலா என்க்ரோச் பண்றதோட ரிசல்ட் இது. ஸோ அதே மாதிரி ப்ராப்பரா நம்ம வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கல் பிளேம் ஷிஃப்டும் இதனால நடந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெட்லேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராம பஞ்சாயத்து ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் இருக்கு. பட் இந்த ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்ட் மட்டும் கொல்கட்டாவோட முனிசிபல் கார்பரேஷன்ல இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லாக்ஸா லுக்கரேட்டிவா இருந்தாங்க அப்படின்றதையும் பொலிட்டிக்கலா சொல்லப்படுது. ஸோ இந்த ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்ட் வந்து ராம்சார் சைட் கன்சர்வேஷன்ல இருக்கு. 2012 கிட்டத்தட்ட 125 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது இந்தியாலயே மெட்ரோபாலிட்டியன் ஏரியால இருக்கக்கூடிய ஒரே வெட்லேண்ட் வந்து இதுதான். கிட்டத்தட்ட 20,000ல இருந்து 50,000 பீப்புள் வந்து இங்க அவங்களுக்கான லைவ்லிஹுட் கிடைக்குது. த்ரூ வேஸ்ட் வாட்டர், அங்க இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர்னால வரக்கூடிய அந்த அக்வாகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் அங்க பண்றாங்க. அதனால இத்தனை ஆயிரம் மக்களுக்கு வந்து லைவ்லிஹுட் இருக்கு. ஸோ இங்க வந்து நேச்சுரல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட 900 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் கொல்கட்டாவோட சீவேஜ் டெய்லி அங்க வருது. அது வந்து வேஸ்ட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் அங்க நடக்குதுன்றாங்க. இதனால அது மட்டும் இல்லாம அந்த வெட்லேண்ட் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹப்பா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து அங்க வருதுன்றாங்க. ஃபிஷ், ரெப்டைல்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷியஸ் வெட்லேண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்பீஷியஸும் அங்க இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2017 ஆக்ட் கீழே இந்த வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்றோம். அண்ட் ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழையும் இதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ தட் இல்லீகல் லேண்ட் யூஸ் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்தது ராம்சார் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னா வெட்லேண்டை இன்டர்நேஷனல் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்றது தான் ராம்சார் கன்வென்ஷன். 1971ல அடாப்ட் பண்றாங்க. ஈரான், ராம்சார்ன்றது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியாவும் 1982ல இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டியா வர்றாங்க. வெட்லேண்டை கன்சர்வ் பண்றது தான் முக்கியமா. த்ரூ நேஷனல் பிளான் மூலமா, நேஷனல் ஆக்ஷன் மூலமா அண்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் மூலமாவும் வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து நம்மளுடைய ஈஸ்ட் கொல்கட்டா வெட்லேண்ட் ஏன் ராம்சார்ல வந்தது அப்படின்னா வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ஃபெட் அக்வாகல்ச்சர் அங்க நடக்குது சிஸ்டம். ஏன்னா சிட்டி சீவேஜை யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃபார்மிங்கும் அக்ரிகல்ச்சரும் நடக்குது ஒண்ணு. அதே மாதிரி அங்க ஹை பயோடைவர்சிட்டி, நூற்றுக்கணக்கான மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷியஸும் அங்க இருக்கு. ஸோ லைவ்லிஹுட் கிரைட்டீரியா இஸ் ஆல்சோ தேர் ஃபார் தோஸ் கம்யூனிட்டிஸ். ஸோ ராம்சார் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏ அப்படின்றது ரேர் ஸ்பீஷியஸ் யூனிக் வெட்லேண்ட் இருந்ததுன்னா, குரூப் பின்றது பயோடைவர்சிட்டி பேஸ்டு, நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸை சப்போர்ட் பண்ணலாம். அடுத்து ஃபிஷ் ஸ்பெசிபிக் கிரைட்டீரியாவும் இருக்கு. வாட்டர் பேர்ட்ஸ், இண்டிஜினியஸ் ஃபிஷ் அதுவுமே வந்து இருக்கு. நெக்ஸ்ட்
எல்னினோ லைக்லி போஸ்ட் ஜூலை, மான்சூன் அட் ரிஸ்கா இருக்கு. ஐஎம்டி வார்ன் பண்றாங்க, பிப்ரவரி வுட் பி மோர் ஹாட்டர்னு சொல்றாங்க. ஸோ ஐஎம்டி ஏன்னா எல்னினோ கண்டிஷன் வந்து இந்த வருஷம் ஜூலைக்கு அப்புறம் லேட்டரா வர்றதுனால அது நமக்கு சம்மர் மான்சூன் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நார்மல் பிப்ரவரியை விட வெரி ஹாட்டரா பிப்ரவரி இருக்கும். ஸோ பிலோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருக்கும் சில பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ அக்ரிகல்ச்சர் பிளானிங் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி ஒரு இஷ்யூவா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஐஎம்டி என்ன சொல்றாங்கன்னா தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் எல்னினோ வந்து டெவலப் ஆஃப்டர் ஜூலை, யூஸ்வலாக ஜூன் அந்த டைம்ல வரும். ஸோ என்சோ நியூட்ரல் கண்டிஷன்ஸ் அது வரைக்கும் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலா 6 out of 10 எல்னினோ இயர்ஸ் வந்து ஆர் லிங்க் டு த பிலோ நார்மல் மன்சூன் ரெயின்ஃபால் தான் இருந்தது இந்தியால. இப்போ இது வந்து பர்டிகுலரா ஜூலை ஆகஸ்ட்ல கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ பிப்ரவரி மார்ச்ல வந்து பெரிய லெவல்ல ஹாட்டரா இருக்கும்ன்றாங்க. ஸோ எல்னினோ அப்படிங்கிறது என்ன, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஹாட்டா அதாவது வார்மா இருக்கும். எந்த சி அப்படின்னா பசிபிக் ஓஷன், சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் ஈக்வட்டோரியல் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வார்மா இருக்கும். அண்ட் இது என்சோ சைக்கிள்னா எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் சைக்கிள்ன்றாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் இம்பாக்ட் இதனால எல்னினோனால இந்தியால இம்பாக்ட் ஆகுமானா ஆகும். எப்படின்னா இந்தியன் மான்சூனை வீக்கன் பண்ணும். அப்ப நார்மலா நடக்கக்கூடிய ரெயின்ஃபாலை விட குறைவா இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் அங்க அதிகமா இருக்கனால ஆன்செட் டிலேவா நடக்கும், லாங் ட்ரை இருக்கும். அபவுட் 60% ஆஃப் எல்னினோ இயர்ஸ் வந்து டைரக்டா நம்மளோட மன்சூன் ரெயின்ஃபாலுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கு, அசோசியேட் ஆயிருக்குன்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிராஃப்ட் இந்த இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து, அந்த இந்தியன் ஓஷன் டைபோலோட எவ்வளவு தூரம் இன்ட்ராக்ட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் என்ன ஆகும்னா டிராஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். நார்த் வெஸ்ட் இந்தியால ரெயின்ஃபால் குறையும், சென்ட்ரல் இந்தியால டிராஃப்ட் அதிகமா இருக்கும், பெனின்சுலார் இந்தியால ரெயின்ஃபால் இரெகுலரா இருக்கும், நார்த் ஈஸ்ட்ல மிக்சடாவும் லெஸ் அஃபெக்டடாவும் இருக்கலாம். ஸோ எல்னினோ மாதிரி லானினாவும் இருக்கு. எல்னினோன்றது வார்மரா இருக்கும், லானினான்றது கூலரா இருக்கும். இந்தியன் மான்சூனை வீக்கன் பண்ணும் எல்னினோ, இந்தியன் மான்சூனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் லானினா. ரெயின்ஃபால் வந்து பிலோ நார்மலா இருக்கும், இங்க வந்து அபவ் நார்மலா இருக்கும். டிராஃப்ட் ரிஸ்க் வந்து ஹையா இருக்கும், இங்க லோவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். அடுத்தது SBI launches Chakra COE to fund 100 lakh crore for the sunrise sectors by 2030. So SBI established Chakra. Chakraன்றது Center of Excellence dedicated to financing critical sunrise sector, particularly for India's economy and technology future. இந்தியாவோட எக்கானமிக்கும் டெக்னாலஜிக்கும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய சன்ரைஸ் செக்டர்னா இட் இஸ் a booming sector. ஸோ அந்த செக்டருக்கு 100 crore ஒதுக்கிருக்குன்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி கிரேட் இனிஷியேட்டிவ். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேங்கா இருக்கு, பிஎஸ்பி பேங்கா இருக்கக்கூடிய எஸ்பிஐல இதை மாதிரி கொண்டு வர்றது. ஸோ த சென்டர் வில் ப்ரொவைட் ஃபோக்கஸ்டு ஃபினான்சியல் சொல்யூஷன், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பாருங்க 8 ப்ரையாரிட்டி சன்ரைஸ் செக்டரா சொல்றாங்க. ஒன்று ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது சோலார், விண்டு, இது. இன்னொன்று பேட்டரி ஸ்டோரேஜ், அட்வான்ஸ் செல் கெமிஸ்ட்ரி, பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இது. இன்னொன்று எலக்ட்ரிக் மொபிலிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்களுக்கு கிரீன் ஹைட்ரஜன், கிளீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டிங் டீகார்பனைசேஷன்ஸ். இது செமிகண்டக்டர்ஸ், சிப் மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு. ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டெலிஜென்ட் சிஸ்டம், டேட்டா சென்டர்ஸ், அதை இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமி. ஸோ இது எல்லாமே ப்ரையாரிட்டியில இருக்கக்கூடிய சன்ரைஸ் செக்டர். ஸோ சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது நியூவா இருக்கும், புதுசா வந்ததா இருக்கும், ஃபாஸ்ட் க்ரோவா இருக்கும், பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும், அதுல நிறைய இன்னோவேஷன் தேவை, டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் நிறைய தேவைப்படும், ஹை வேல்யூ அடிஷன் இதுல தேவைப்படும், அண்ட் வெஞ்சர் கேபிட்டலா இன்வெஸ்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். So they align with the future global demand and are supported by government policies as well. So நிறைய டெக்னாலஜி டிபனா இருக்கும்,
ஹை வேல்யூ அடிஷன் ஸ்கில்டு நிறைய இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வருவாங்க, ஃபியூச்சர் குளோபலி ஃபியூச்சர் டிமாண்டடா இருக்கும். ஸோ இதுதான் சன்ரைஸ் செக்டார் அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் எப்படி இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ், மேக் இன் இந்தியா ஸ்கீம், கிரீன் H2 மிஷன்ஸ், செமிகான் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே இந்த சன்ரைஸ் செக்டார்ல இருக்கு. ஓகே, அடுத்தது ஃபிளாட் ஸ்பேஸ் பட்ஜெட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆம்பிஷன்ஸ். அதாவது இந்தியாவோட ஸ்பேஸ் செக்டார்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அலோகேட்டிங் த பட்ஜெட். ஸோ நம்ம கண்ட்ரி வந்து ஸ்டில் நாட் அட்டைன் த 100% ஹங்கர் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு இல்லாத பட்சத்துல அலோகேட்டிங் அக்ரிகல்ச்சர் ஹங்கர் ஃப்ரீ இதுக்கு தானே நம்ம ஃபண்டு கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்குறோமே அப்படின்ற கான்ஃபிளிக்ட் நிறைய நேரம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியா ஸ்பேஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா எக்கனாமி சர்வேல என்ன சொல்றாங்கன்னா $44 பில்லியன் ஸ்பேஸ் எக்கானமின்றாங்க. அப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பட்ஜெட் வந்து ஸ்டாக்னட்டா தான் இருக்கு, ஆபரேஷன் காஸ்டே அதிகமா இருக்கு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சாலரி கொடுக்க ஆபரேஷன் பண்ண அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும், அதுல இனோவேஷன் கொண்டு வரதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இல்ல. அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றதுதான் சொல்றாங்க. பட்ஜெட் கிரைசிஸ் வருது. ஏன் கிரைசிஸ் வருது? ஃபினான்ஷியல் இயர் 2022ல 3000 crore கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் கழிச்சு 6000 crore 6000 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ அசெட் ஆல்சோ டிராப்டு, புரியுதா? ஏன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சாலரிஸ் இதெல்லாமே டிராப். இண்டஸ்ட்ரி பாடி லைக் SIA ISPA டிமாண்ட், ட்ரிப்ளிங் ஆஃப் ஸ்பேஸ் அலோகேஷன்ஸ் இதெல்லாமே லோவாயிருக்கு. NSIL-ன்றது இந்த கமர்ஷியல் பிரிட்ஜ், அதாவது NSIL-ன்றது இஸ்ரோவோட கமர்ஷியல் லான்ச் வெஹிக்கிள். ரெவென்யூஸ் இதுக்கு எப்படி வரும்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் DTH-TV அது மூலமா வரும். இஸ்ரோ வில் ப்ரொவைட் அ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் லைக் சென்சார் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்தியாஸ் ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் தட் இஸ் ஆல்சோ அண்டர் திஸ். ஓகே, பியாண்ட் ப்ராஃபிட்டை தாண்டி இஸ்ரோ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங், அக்ரிகல்ச்சர் பிளானிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிஃபென்ஸுக்கு, ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் இதெல்லாமே வந்து they are supporting through value added program. Try to answer this main question. Rapid urban expansion often comes at the cost of critical ecosystems. Examine the case of the East Kolkata wetland, highlighting the conflict between urban development and environmental sustainability. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்றதோட பெனிஃபிட் என்னன்னா இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடிஸை நீங்க ஒவ்வொரு டாபிக்லையும் நோட் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரேபிட் அர்பனைசேஷன் இஷ்யூஸ் GS பேப்பர் 1லையும் எழுதலாம், எத்திக்ஸ்லையும் எழுதலாம், GS3 என்விரான்மெண்ட்லையும் எழுதலாம். இந்த கேஸை வந்து நீங்க நோட் பண்ணிட்டு அந்த கேஸ் ஸ்டடியை நீங்க மெயின்ஸ்ல எழுதுறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். ஸோ வித் தட் நோட், ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.